வணக்கம் ஆனந்தி. இந்த மேல்முறையீட்டு வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது நாளை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. நீதிபதிகள் உஜ்ஜல், புயான் மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வில் 24வது வழக்காக இந்த வழக்கானது பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. திருத்தணி சிறுவன் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக இந்த மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. கைது செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக ஏடிஜிபி ஜெயராம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வழக்கு தான் நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு லட்சுமி என்ற ஒரு பெண்ணின் புகாரை பற்றியதாகவும், அவரது மூத்த மகன் தான் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும், திருமணத்திற்கு பிறகு அந்த ஜோடி தலைமறைவாகிவிட்டனர் என்பதும் புகாராகும். இதனை அடுத்து அந்த பெண்ணின் தந்தை வனராஜா பணிநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பெண் போலீஸ் கான்ஸ்டபிளான மகேஸ்வரனுடைய உதவியை நாடி திருமணத்தை ரத்து செய்து தனது மகளை மீட்டு தருமாறு அவர் கூறியதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக மகேஸ்வரி ஏடிஜிபி ஜெயராமை அணியதாகவும், ஏடிஜிபி ஜெயராம் இந்த விஷயத்தை புரட்சி பாரதம் கட்சி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியிடம் எடுத்துச் சென்றதாகவும் தான் கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்துதான் எம்எல்ஏ கூட்டாளிகள் லட்சுமியின் மூத்த மகனை கடத்தும், அதாவது திருமணம் செய்து கொண்ட நபரை கடத்தும் நோக்கத்துடன் அவரது வீட்டிற்கு சென்றதாகவும், ஆனால் அவர் வீட்டில் இல்லாத காரணத்தால் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த அவருடைய இளைய மகனை கடத்தி சென்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. காணாமல் போன சிறுவனை போலீசார் தேடியதை தொடர்ந்து ஏடிஜிபி ஜெயராமனுடைய அதிகாரப்பூர்வ வாகனம் அந்த சிறுவனை ஒரு பேருந்து நிலையம் அருகே இறக்கிவிட்டதாகவும், போலீஸ் சோதனைகளை தவிர்ப்பதற்காக காரை ஒரு கான்ஸ்டபிள் ஓட்டி சென்றதாகவும் கூறப்படுகின்றது. அந்த நேரத்தில் மகேஸ்வரி மற்றும் வனராஜா இருவருமே அந்த ஏடிஜிபி அதிகாரப்பூர்வ வாகனத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாகத்தான் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்களும் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் புரட்சி பாரதம் எம்எல்ஏ கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகண்டம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாகி சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்துதான் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். எம்எல்ஏ நேரில் நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு அவரை கைது செய்ய உத்தரவிடுவதை தவிர்த்து விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு பூவை ஜெகன்மூர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரத்தில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் ஏடிஜிபி ஜெயராம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்குமாறு இந்த உச்சநீதிமன்றத்தில் இன்று காலை முறையிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கானது நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி ஆண்டன் ஜவஹர்.